Hi friends, இப்போ நான் பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா ஃபிளாஷ்ல எப்படி ஒரு க்ளோயிங் டெக்ஸ்ட் கொண்டு வரதுன்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா என்னோட ஸ்டேஜ் அதாவது இந்த ஒயிட் கலரா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் Black கலரா ஃபில் பண்ணனும். நான் என்ன பண்றேன் ரெக்டாங்கிள் அதாவது என்னோட பேக்ரவுண்டை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும். நான் ப்ராப்பர்ட்டி பார் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு தெரியும். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 500க்கு 400 பிக்சல்ஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டாக்குமெண்ட்டை நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னோட டாக்குமெண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 640x510ன்ற இதுக்கு நான் மாற்றிட்டேன். சரிங்களா? மாற்றிட்டு மேக் இட் டிஃபால்ட்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். எதுக்கு மேக் இட் டிஃபால்ட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு இந்த டைமென்ஷன்லேயே நமக்கு வரும். சரிங்களா? அதுக்காக தான் நான் மேக் இட் டிஃபால்ட்டுன்றதை கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய அவுட்லைன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியே போடுறேன். நான் என்னோடய பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிளாக் கலரில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஷேப்புன்னு வருது பார்த்தீங்களா? அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் 640 ஹைட் பார்த்தீங்கன்னா 510ன்னு கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸ் 0 ஒய் ஆக்சிஸ் 0வில் இருக்கணும் நமக்கு. சரிங்களா? கரெக்டாக 640 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 510 ஓகேங்களா? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் சேஞ்ச் ஆகிடும். அதாவது இந்த இமேஜ் இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன் பிஜின்ற நேமில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ லேயர் டெக்ஸ்ட்டுக்காக ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் நியூ லேயரை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் லேயர் 2ன்னு ஒரு நேம் லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. நான் டூல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் டூலை நம்ம கிளிக் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் டூலை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன பண்ணுறேன் நான் அதுக்கு முன்னாடி இந்த லேயர் க்ரியேட் பண்ண என்ன பண்ணுறேன் கொஞ்சம் F5ன்றதை கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு 45 இல்லை 40 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய லேயர்ஸை. பண்ணிவிட்டு லேயர் 2ல் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூலில் நான் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன இருக்குது டெக்ஸ்ட் டூல் வந்திருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூட்டர் ஜோஸ்ன்னு டைப் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ TUTOR டியூட்டர் ஸ்பேஸ் JOES ஜோஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதோடைய ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிறதுனால தெரியல. இதோடைய ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு மாதிரி ஒயிட்டு இல்லை க்ரீன் எல்லோ உங்களுக்கு என்ன கலர் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கலரை கொடுத்து பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் போய்ட்டு நமக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். சாப்பரல் ப்ரோன்ற இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் என்னோடய ஃபாண்ட் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபாண்ட்டோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 50ன்றதை கொடுத்து அவுட்புட் பார்க்குறேன். எனக்கு இன்னும் 50 வேண்டாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் நமக்கு பெருசாகும். ஓகேங்களா? இப்போது 77 இருக்குது. நான் 75ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் என்னோடய ஃபைலை வந்து சென்டர் ஆஃப் த பேஜுக்கு நான் வச்சிடுறேன். சரிங்களா? இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மூவி கிளிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது சிம்பிளாக நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F8ன்றதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா சிம்பிளுக்கான விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான விண்டோ இது. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் மூவி கிளிப் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பேர் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரீநேம் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் க்ளோ டெக்ஸ்ட் அப்படின்ற நேமை கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா ஓகேங்களா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மூவி கிளிப்பாக இருக்குது. மூவி கிளிப் டெக்ஸ்ட்டாக இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் மூவி கிளிப்பாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நமக்கு இதே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் 10th கீ ஃப்ரேமில் F6ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸில் ஃபில்டருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபில்டருன்றதில் போயிட்டு க்ளோன்றதை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இப்போ அனிமேட் பண்ண நம்ம ஒர்க் பண்ண போகிறதும் பார்த்தீங்கன்னா க்ளோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், க்ளோன்றதை கொடுத்துட்றேன். அதில் பிளர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். பிளர் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எப்படி கலங்குற மாதிரி தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இதை ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா, இதோடைய பிளரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 30, 33 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஒரு 50 கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 60, 65 அந்த மாதிரி 60 அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நவுத்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 65 கொடுக்குறேன். எனக்கு இந்த பிளர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்யூரேட்டாக அது பிளர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 3 எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்து பாருங்கள். நான் இப்போ 250 கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா 300 இல்லை 320 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக நான் இப்போ கொடுத்துருக்கிறது 310 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இது ஓகேனா கொடுங்க, அப்படின்னா 300 கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இதோடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹையாக இருக்கணும். நான் ஹைன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 320 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா, இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்டு, அதாவது இங்கே ரெட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு எந்த மாதிரி பிளர் ஆகணுமோ, அதாவது க்ளோ ஆகணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சரிங்களா, எனக்கு இப்போ டார்க் ப்ளூ மாதிரி வேணும், நான் என்ன பண்ணிக்கலாம், டார்க் ப்ளூ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதே கலரில் நான் க்ளோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது டெக்ஸ்ட் இருந்த அதே ப்ளூ கலரில். சரிங்களா, இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20th கீ ஃப்ரேமில் F6ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்துட்டு எனக்கு எந்த எஃபெக்ட்டும் வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை காப்பி பண்ணிவிட்டு 20 கீ ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா, பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளராக இருக்கிற இந்த இது வந்து நமக்கு நார்மல் ஸ்டேஜில் வந்துடும். சரிங்களா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30th கீ ஃப்ரேமில் F6ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிடுறேன். சரிங்களா, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே கலர் ஸ்டைலுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போயிட்டு ஆல்ஃபான்றதை கொடுத்துட்டு 0ன்றது அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்றது கொடுக்குறேன். இந்த ஆல்ஃபா எதுக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டை மறைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, எனக்கு ஃபஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடாது, எண்டிங்லேயும் எந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபான்றதை 0ல் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 10th கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளர் க்ளோ ஆன மாதிரி இருக்கும். 20th கீ ஃப்ரேமில் நார்மலாக இருக்கும். 13th கீ ஃப்ரேமில் டெக்ஸ்ட் இருக்காது. சரிங்களா, ஆனால் நமக்கு இது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இது ப்ளே ஆகலை இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் மோஷன் ட்வீனுன்றதை கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ப்ளே ஆகும். தெரியுதுங்களா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் லென்த்தான கலர்ஸோ இல்லை பேரோ ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கர்சரை லாஸ்ட்டில் வச்சுட்டு Shift F5 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும், அதாவது கீ ஃப்ரேம்ஸ் கம்மியாயிடும். ஓகேங்களா, இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். என்னோடய ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.